ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெஷின் லேர்னிங் பற்றி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக மெஷின் லேர்னிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம சேனல்ல. அது எதுவுமே கண்டினியூட்டியா இல்லை. அதே மாதிரி எது ஸ்டார்டிங் எது எண்டிங் அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா அல்காரிதம்ஸ் தனித்தனியா, அதே மாதிரி சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கு. ஆனா ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் கரெக்டா ப்ராப்பரான ஒரு ஃப்ளோ இல்லை. அதனால நான் ஒவ்வொரு பார்ட்டா மெஷின் லேர்னிங் போடுறேன். அதை வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பார்ட். அதாவது அது கீழே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள வரதுதான் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இப்போ என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது மூணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள வருது. இது எல்லாமே பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணி அது மூலயமா ப்ரெடிக்ஷன் பண்றது தான் இந்த மூணுமே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாவே என்னன்னா ப்ரெடிக்ஷன். ஒரு ஏதாவது ஒண்ணு, இப்போ மழை வருமா வராதா, இல்ல ஒருத்தருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையா, ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் ஹோல் திங். என்னன்னா ப்ரெடிக்ஷனை பத்தி மட்டும் பேசுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் இந்த இது கீழே டொமைன்ஸ் கீழே வரவே வராது. டேட்டா சயின்ஸ்ன்றது அனாலிசிஸ் பார்ட். ஸோ இப்போ நீங்க ஒரு டேட்டா வச்சு அந்த கம்பெனி எந்த அளவுக்கு growth ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அந்த கம்பெனில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியுமே தவிர இந்த ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி எந்த மாதிரி போகும், அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் growth எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அனாலிசிஸ் பார்ட்டுக்கு மட்டும்தான் டேட்டா சயின்ஸ் இருக்கும். அதனால தான் அதை தனியாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மெஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்ப்போம். மெஷின் லேர்னிங்கிறது ஆர்டிஃபிஷியலோட இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட், பிரான்ச் அப்படின்றத பார்த்துட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அந்த அல்காரிதம்ஸ் என்ன பண்ணுதுன்னா, டேட்டா செட்ஸ்ல இருக்க பேட்டர்ன்ஸை ஃபைண்ட் பண்ணுது. பேட்டர்ன்ஸ் மீன்ஸ் இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனே எடுத்துக்கோங்களேன். அதுல இத்தனை ரூம்ஸ் இருக்க வீடு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அந்த இதெல்லாம் அந்த டேட்டாஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இதுக்கு ரிலேட்டடா இவ்வளோ ப்ரைஸ் தான் அப்படின்னு அந்த பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணி பண்றதுதான் மெஷின் லேர்னிங். இதுல இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. என்னன்னா இமேஜ் அண்ட் ஸ்பீச் ரெகனைசேஷன்ல நம்ம யூஸ் பண்ணலாம். என்எல்பி, ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், ஃப்ராட் டிடெக்ஷன், அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் டாஸ்க் ஆட்டோமேஷன், இது எல்லாத்துலயுமே நம்ம மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இதோட மெஷின் லேர்னிங்கோட டைப்ஸ்லாம் என்னென்னா, சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷின் லேர்னிங், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன் செமி சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். அது இதுல நோட் பண்ணல. ஆனா உங்களுக்கு அடுத்த வீடியோல டைப்ஸ் பத்தி சொல்லும் போது பிரீஃபா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, இது அல்காரிதம்ஸ் லேபிள்டு டேட்டா மூலயமா ட்ரெயின் பண்ணுவோம். லேபிள் டேட்டானா அதுக்கு இன்புட்டும் இருக்கும், அவுட்புட்டும் கிளியரா இருக்கும். ஸோ அதனால நம்ம மெஷின் சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னாவே அது லேபிள்டு டேட்டா செட் தான். அதுல அவுட்புட்டும் இருக்கும், இன்புட்டும் இருக்கும். இவ்வளவுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா. அடுத்த சூப்பர்வைஸ் லேர்னிங் கீழே ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று ரெக்ரெஷன், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன். ரெக்ரெஷன்னா என்னன்னா, அவுட்புட் வேல்யூஸ் நியூமரிக்கல் கண்டினியூஸ் வேல்யூஸா இருந்ததுன்னா அது ரெக்ரெஷன் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், ஹவுசிங் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், இதெல்லாம் ரெக்ரெஷன் கீழே வரும். அடுத்து கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் என்னன்னா, இதோட அவுட்புட்ஸ் எல்லாமே லேபிள்ஸ், அதாவது கிளாசிஃபிகேஷன் லேபிள்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஸ்பேம், இமெயில் டிடெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சில இதுல மல்டி கிளாஸ், இப்போ ஐரிஷ் டேட்டா செட்லாம் இருந்ததுன்னா ஐரிஷோட வெரைட்டிஸே 3 டைப்ஸ் இருக்கும். அந்த 3 டைப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மல்டி கிளாஸ் கீழே வரும். அதெல்லாம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் பார்ப்போம். அன்சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, லேபிள் டேட்டா இருக்காது. அதாவது அவுட்புட் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் மூலயமா இது தனி குரூப், இது தனி குரூப், அதாவது கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி குரூப்பா பிரிச்சு வச்சுக்குவோம். அதான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல அவுட்புட்ஸ் லேபிள் டேட்டா நமக்கு இருக்கவே இருக்காது. இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு கிளஸ்டரிங், இன்னொன்னு அசோசியேஷன் ஆர் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
கிளஸ்டரிங்னா என்னன்னா, சிமிலர் அதாவது ஒரே மாரி கேரக்டரிஸ்டிக் இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பா வந்து ஃபார்ம் பண்ணி, அத வந்து அந்த குரூப்ப தான் வந்து நம்ம கிளஸ்டர்ன்னு சொல்றோம். கிளஸ்டரிங் அப்டின்னா குரூப்பிங். அவங்களெல்லாம் வந்து குரூப் பண்ணி, நம்ம வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்கே இந்த குரூப் பீப்பிள் தான் இந்த மாரி அதாவது இவங்க தான் இப்போ கஸ்டமர் ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா, கஸ்டமர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் இப்போ ஒரு கடையில வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் போயிருக்கு, போகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம்னா, அதுல வந்து ஒரு சிலர் வந்து மோஸ்ட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ரேரா. அப்படி வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் யார் மோஸ்ட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, யார் ரேரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேரக்டரிஸ்டிக் பேஸ் பண்ணி குரூப் பண்றது தான் வந்து கிளஸ்டரிங். சிமிலர் கேரக்டரிஸ்டிக் பேஸ் பீப்புள். அதுக்கு அடுத்து வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் வந்து இது வந்து நமக்கு வந்து இது மோஸ்டா வந்து யூஸ் யூஸ் பண்றதே வந்து நம்மளோட இன்புட் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும் டேட்டா செட்ல நிறைய காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு வேரியபிளும் வந்து நமக்கு இம்பார்ட்டனா இல்ல இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்றது அதுதான் வந்து அது மாதிரி இம்பார்ட்டன்டான வேரியபிள்ஸ் டேட்டாவை மட்டும் வச்சுட்டு மீதி தேவையே இல்லாத வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் யூஸ் பண்ணி. அது கீழே வந்து ஒரு 2 3 மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு இப்போ கஸ்டமர் செக்மெண்டேஷனே வச்சுக்கோங்களேன். அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் எல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஏஜ், அவங்க வந்து எவ்வளோ இன்கம் இதுதான் நமக்கு தேவை. ஸோ அட்ரஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். அடுத்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷின் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷின் லேர்னிங்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு இது எப்படி சொல்றது, ஒரு மெஷின் லேர்னிங் ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல் வந்து நல்லா லேர்ன் பண்ணிச்சு. இப்போ வந்து ஏதாவது நம்ம சாட் ஜிபிடியே எடுத்துக்கோங்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு. அதுல வந்து நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். அந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர் பண்ணுது. அது நம்ம வந்து அது கீழே வந்து ஆன்சர் பண்ணி வாட்டி ஆன்சர் கொடுத்த வாட்டி கீழே வந்து பெட்டர் வேர்ஸ்ட் அந்த மாதிரி வந்து தம்ஸ் அப் சிம்பிள், தம்ஸ் டவுன் சிம்பிள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து பெட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது அடுத்த டைம் அதே டெக்னிக்கை அதை ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அதை கரெக்டாக பண்ணா நம்ம வந்து அதை வந்து அதுக்கு ஏதாவது ரிவார்டு அந்த மாதிரி சொல்லலாம். அது ஒரு வேளை நல்லா கொடுக்கலைன்னா அது நமக்கு பிடிக்கல அப்படின்னு தம்ஸ் டவுன் சிம்பிள் காமிப்போம். அந்த மாதிரி பெனால்ட்டியோ இல்லை பிடிக்கல அப்படின்றதையோ சொல்லும் போது அடுத்த டைம் அது சேஞ்ச் பண்ணிக்கும். இது வந்து ஒரு டாக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாகுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ட்ரைனிங் கொடுக்கும் போது அது நல்லா பண்ணுச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து ஏதாவது சாப்பிட கொடுப்போம். நல்லா பண்ணலைன்னா திருப்பி பண்ற வரைக்கும் அதை ட்ரெயின் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் இது. இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மாடல் பேஸ்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். மாடல் பேஸ்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு செஸ் போர்டு இருக்கு. அந்த செஸ் போர்டுல வந்து செஸ் போர்டு வந்து எப்படி விளையாடணும் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை வச்சு ஒவ்வொன்றா நம்ம மூவ் பண்ணி கத்துக்கிறோம். எப்படி வந்து பாயிண்ட்ஸை வந்து மூவ் பண்ணா நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு. அதே வந்து இன்னொரு டைப் வந்து மாடல் ஃப்ரீ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு இருக்கு. அது வந்து எப்படின்னா செஸ் போர்டு இருக்கும். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருக்கவே இருக்காது. நம்மளா வந்து மூவ் பண்ணி பாயிண்ட்ஸை மூவ் பண்ணி எப்படி போனா வந்து வின் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி வந்து பண்றதுதான் வந்து மாடல் ஃப்ரீ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். செமி சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கும் நம்ம வந்து மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமா. ஆனா வந்து நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்னா என்ன, அதோட டைப்ஸ். ஆனா இதோட பிரீஃபா டைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.